இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பனித்துளிகள். பிலிப்பியர் 1 6 வசனம். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை இந்த 2025 வருஷத்தின் கடைசி நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் ஜீவன் உள்ளவர்களாய் கொண்டு வந்த தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஆவியின் மூலமாய் நம் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின சொல்ல முடியாத ஈவுகளுக்காக அவர்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, தேவன் தமது ஆசீர்வாதங்களை வழங்குவதற்கு பெரும்பாலும் மனித கரங்களையே பயன்படுத்துகிறார். இந்த ஆண்டு முடிவடையும் வேளையில் நமக்கு சேவை செய்த, நம்மை நேசித்த, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்தின, நமக்கு உதவி செய்த மக்களுக்கு நமது நன்றியை தெரிவிக்க நாம் நேரம் ஒதுக்கி அவர்களுக்காக நாம் ஜெபித்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். மற்றவர்கள் மீது நன்றியுள்ள இருதயம் சமாதானத்தை வளர்க்கிறது மற்றும் உறவுகளை பலப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, மற்றவர்களிடத்தில் உள்ள நற்பண்புகளை அங்கீகரிப்பது கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறது. ஆகையினால் இந்த வருஷத்திலே கடைசி நாட்களில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட எல்லா ஈவுகளுக்காகவும் தேவனை நாம் நன்றி செலுத்தி தேவனிடத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையிலே நீர் செயல்படுத்தும்படி நீர் அனுமதித்த மக்களுக்காகவும் அனுமதித்த ஒவ்வொரு வழிமுறைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கவும் எங்கள் நன்றியை தெரிவிப்பதில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க தேவன் உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு பாராட்டின அதே அன்பையும் அதே இரக்கத்தையும் நாங்களும் மற்றவர்களுக்கு அந்த அன்பை உண்மை உள்ளவர்களாய் பாராட்டவும் இரக்கம் காட்டவும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை பெருக பண்ண வேண்டுமென்று இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பு கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all.